திரையுலகின் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் கலைஞர் 100 என்ற நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்கள். கலை, இலக்கியம், அரசியல் என பன்முக துறைகளிலும் கோலோச்சி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்து பல ஆண்டுகளாக திரைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி நீடித்த ஒரு புகழோடு வாழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். எனவே கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிற வகையில் அரசின் சார்பில் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது தமிழ் திரையுலகம் சார்பில் பிரம்மாண்ட கலை விழா கலைஞர் 100 என்ற பெயரில் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சியில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், அதே போல ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளோடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வண்ணமிகு விழாவில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று இந்த விழாவில் சிறப்பிக்க இருக்கிறார். அதே போன்று முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த், திரு கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி நடிகர் ரஜினிகாந்த் இந்த விழா மேடைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்து பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான கலைஞர்களால் குழுமி இருக்கிறது. பழம்பெரும் நடிகைகள் தொடங்கி இன்றைய முன்னணி நடிகர்கள் வரையிலும் ஒட்டுமொத்தமாக சங்கமித்திருக்கக்கூடிய ஒரு விழாவாக மாறி இருப்பதால் ஒரு வண்ணமிகு விழா, ஒரு மாலை நேரத்தில் ஒரு நட்சத்திரங்கள் வானில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரை நட்சத்திரங்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட விழாவாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், எனவே கலைஞரினுடைய புகழை திரை உலகம் கொண்டாடக்கூடிய வகையில் அவரது பல்வேறு வசனங்கள், புரட்சிகரமான வசனங்களும் இந்த இடத்தில் நாடகங்களாகவும் திரை காட்சிகளாகவும் ஒளிபரப்பப்பட இருக்கின்றன. இதை கண்டுகளிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள், ரசிகர்கள் என ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கிறார்கள். நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.